உட்காருங்க. டீ காஃபி ஸ்நாக்ஸ் ஏதாவது? வேண்டாம். உங்களுக்கு இல்ல, எனக்கு. இன்டர்வியூ முடிஞ்சோடனே எனக்கு பூஸ்ட் வாங்கி தரேன். உனக்கு நான் ஹார்லிக்ஸ் வாங்கி தரேன். உனக்கு நான் பால் பாயசம் செஞ்சு தரேன், வந்து சாப்பிட்றீங்களா? ஒன்றும் வேணாம். யாருடி இவ? ஃபர்ஸ்ட் நாள் நம்ம இப்போதான் இன்டர்வியூக்கே வந்திருக்கோம், அதுக்குள்ளே நம்ம கிட்ட ஆட்டையை போட பார்க்கலாம். ஆமா, இது நல்ல கம்பெனி அப்படி டுபாக்கோ கம்பெனியா? யாருக்கு தெரியும்? ஏய், இது பெரிய மல்டிநேஷனல் கம்பெனி. உட்கார்ந்து பார்ப்போம். என்னது யாருக்கு தலைவலிலாம் வச்சிருக்காங்க? ஐயோ, நான் தலைவாணி இல்லை, நான் கலைவாணி. என்னது தலைவாணியா? அடைச்சி நீ ஏன் இங்க உட்காந்துருக்க? ஓரம் போயிடுது. முதல் கேண்டிடேட்டை வர சொல்லுங்க. ஏம்மா நீங்க வாங்க. வணக்கம், நான் உள்ள வரலாமா? அதான் உள்ள வந்துட்டியா, சரி உட்காருங்க. என்னம்மா இது மரியாதை? உங்க மரியாதையை நீயே வச்சுக்கோ. உங்க சேர்ல தானே உட்கார சொன்னேன், கீழே இல்லை, சேர்ல உட்காரணும். சரிங்க மேடம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். சரி, உங்க பேர் சொல்லுங்க. எம்பி. என்னது எம்பியா? மீனாட்சி பிள்ளை மேடம். உங்க அப்பா பேர் சொல்லுங்க. எம்பி. என்னது மறுபடியும் எம்பியா? மணிகண்டன் பிரபாகரன் மேடம். சரி, உங்க சொந்த ஊரு? எம்பி. மதுரை பக்கம் தானே? இல்லை மேடம், மேலே பெருமாள்பட்டி, புதுக்கோட்டை. சபா, இப்பவே கண்ணை கட்டுது. சரி, எங்க படிச்சீங்க? எம்பி. என்னது மேல்நிலை பள்ளி மேடம். எந்த பள்ளிமா? ரைசிட்டி மேல்நிலை பள்ளி. அப்போ காலேஜ் முடிக்கலையா? இல்லை. ஏமா? எம்பி. என்னம்மா சொல்றீங்க? மணி ப்ராப்ளம் மேடம். இங்கே டிகிரி படிச்சிருக்கவங்களுக்கு மட்டும்தான் வேலை. ஸ்கூல் படிச்சிருந்தீங்க, காலேஜ் முடிச்சுட்டு வாங்க, அப்புறம் பார்ப்போம். மேடம் ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க மேடம், வீட்டில் ரொம்ப கஷ்டம் மேடம். சரி, போனா போது, ஒரு நல்ல வேலையை உனக்கு போட்டு கொடுக்குறேன். உங்களை பற்றி சொல்லுங்க. நான் ஒரு எம்பி மேடம். அப்படின்னா? மரியாதையான பொண்ணு. அடாடா, என்ன மரியாதை, என்ன மரியாதை. போதும். சரி, உங்க வீக்னஸ் என்ன? என்னோட ஸ்ட்ரென்த்தை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், அதான் என்னோட வீக்னஸ். அப்போ உங்க ஸ்ட்ரென்த் என்ன? என்னோட வீக்னஸை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், அதான் என்னோட ஸ்ட்ரென்த். மேடம், எனக்கு வேலை கிடைக்குமா? எம்பி. எனக்கேவா? மறுபடியும் பார்ப்போம் சொல்ல வந்தேன். திங்கட்கிழமை அன்னைக்கு வாங்க. தேங்க்யூ மேடம். அடுத்து யாருமா? ஏம்மா நீங்க வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம். உங்க பேர் என்னம்மா? என் பேர் செல்லம்மா செல்வி. அப்பா பேரு? செல்லப்பா செல்வதுரை. அவர் என்ன வேலை பார்க்குறாரு? செல்லூர்ல செல்லு கடை வச்சிருக்காரு. ஓ அப்படியா? இந்த ஜாப்புக்கு எப்படி அப்ளை பண்ண? செல்லில் ஆன்லைன் அப்ளை பண்ண. இனிமே 5 வருஷத்துல நீங்க எங்க இருப்பீங்க? வேறங்க, என் மாமியார் வீட்டில் தான். என்ன சொல்ற? கல்யாணத்துக்கு பிறகு மாமியார் வீட்டில் தானே இருக்கணும். பகவானே, அதை நான் கேட்கல. இந்த கம்பெனில 5 வருஷத்துல என்னவா இருப்பீங்க எதிர்பார்க்குறீங்க? ஒரு முதலாளியா இருப்பேன். அவ்வளோ கான்ஃபிடென்டா உங்களுக்கு? ஆமா மேடம். சரி, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உங்களோட பலம் என்ன? நான் நல்லா ஓடுவேன் மேடம். ஓ, ஓட்டப்பந்தய வீராங்கனையா நீங்க? இல்ல மேம், காலையில பக்கத்து தெருவில் தண்ணி லாரி வந்தா நான் கூட எடுத்துட்டு போய் குடுகுடுன்னு ஓடி போய் முதல்ல நிற்பேன். இதான் உங்க பலமா? ஆமா, அதே மாதிரி பால் வண்டி வந்தா போதும். உங்க பலம் ரொம்ப பிரமாதம். இந்த கம்பெனில ஜாயின் பண்ண என்ன காரணம்?
வளர்ச்சிக்கான வாய்ப்புகள், நல்ல கலாச்சாரம், அப்புறம் இலவச இன்டர்நெட். இலவச இன்டர்நெட்டா? அதுக்கு தான் இங்க வந்தீங்களா? அது மட்டும் இல்ல, இலவச காஃபி, அப்புறம் மாசம் சம்பளம்லாம் கரெக்டா கொடுப்பீங்களா? அது ஆண்டவனுக்கு தான் தெரியும். என்னது? ஒரு பயப்படாதீங்க, அது என் முதலாளி சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி, நம்ம கம்பெனி ஒரு வேகமா வளரக்கூடிய கம்பெனி. தெரியும் மேடம். எப்படி? போன வருஷம் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் தான் இருந்தது, இப்போ 2 மாடி கட்டி வளர்த்துட்டீங்க. சரி, டீம் ஒர்க்னா என்ன? என்னமா பண்றீங்க? பார்த்தீங்களா, இந்த சேர் தூக்க முடியல, இதை தூக்குறதுக்கு டீம் ஒர்க் அவசியம். அப்படின்னா என்னையே தூக்கலாம் முடிவு பண்ணிட்டீங்க? இல்ல மேடம், சும்மா டீம் ஒர்க்னா என்னன்னு சொல்லி காமிச்சேன். கடைசி கேள்வி, ஒரு பொருள் இருக்கு, அது நிறைய விசேஷங்கள் பார்க்கும், அதுபோல் அதோட மூளையில் எல்லாம் பதிவாகும். அதுக்கு ஒரு கண் மட்டும்தான் இருக்கு, ஆனா அதுக்கு உயிர் இல்லை. என்னவா இருக்கும்? புரிஞ்சிடுச்சு. இதோ நம்ம எல்லா போட்டோ பிடிக்கிறாங்க, அந்த கேமராமேனோட கேமரா தான். வெரி குட். நீங்க அடுத்த வாரம் வந்து ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ மேம். அடுத்த வாரம் சொல்லுமா. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க வாங்க மேடம். என் பேரு ஹரிஷானசு. அதை நான் கேட்கவே இல்லையே. நீங்க கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். சரி, என்ன படிச்சிருக்கீங்க? ABCD. ஏபிசிடியா? அவ்வளோதான் படிச்சிருக்கீங்களா? அப்போ எல்கேஜா? நீங்க எல்கேஜி படிச்சவங்களுக்குலாம் இங்கே வேலை இல்லை. இல்ல மேம், நான் படிச்சது ABCD, அக்ரிகல்ச்சர் பிஃபோர் காலேஜ் டிப்ளமா. அப்படி ஒரு படிப்பே இல்லையே. எந்த காலேஜுமா? ABCD. ஏமா கன்ஃபியூஸ் பண்றீங்க? ABCD ஆனந்தி பாமா காலேஜ், திண்டுக்கல். ஆனந்தி பாமா எங்கேயோ அடிக்கடி கேட்டப்பறா இருக்கே. சரி, அதை விடு. உங்க படம் என்ன? பாத்தீங்களா எவ்வளவு மசில்ஸ் இருக்குன்னு? வாவ்! அடிச்சா நான் என்ன ஜிம்மா நடத்துறேன்? நான் அடிச்சா 1.5 டன் வெயிட், அந்த அளவுக்கு பலம் இருக்கு மேடம். 1.5 டன் வெயிட்டோ 1.5 கிலோ வெயிட்டோ? நம்ம என்ன காய்கறி வியாபாரமா பண்றோம்? இது ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி, இங்க ஒரு பெரிய டீமே இருக்கு. ஓ அப்படியா? கிரிக்கெட் டீமா இல்ல வாலிபால் டீமா மேடம்? இதோ பாருமா, இங்க நான் தான் கேள்வி கேட்பேன், இங்க பதில் மட்டும்தான் சொல்லணும். ஓகே? ஓகே. அடுத்த கேள்வி, ஒரு ஊரில் ஒரு ராஜா இருக்கார். எந்த ஊர்ல மேடம்? உங்க ஊர்லயா இல்ல பக்கத்து ஊர்லயா? அவருக்கு 2 பசங்கள் இருக்காங்க. ஓ, ஆம்பளை பசங்களா இல்ல பொம்பளை பசங்களா? அப்போ அந்த ராஜா அந்த 2 பசங்களையும் கூப்பிட்டாங்க. எதுக்கு மேடம்? டிஃபன் சாப்பிடவா? டீ குளிக்க. அடப்பாவி, டீ குடிக்க கூப்பிட்டா கூட பரவாயில்ல, டீ குளிக்க கூப்பிடுறா. சரியான கொலைக்காரனா இருப்பானோ? ஐயோ, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இந்த இடக்கு முடக்கான பேச்சு என்கிட்ட வேணாம். எடக்குனா என்ன, முடக்குனா என்ன? சொல்றத முழுசா கேளுங்கம்மா. அந்த ராஜா தன் பசங்களை கூப்பிட்டது சொத்தி பிரிக்க, அப்புறம் தன் கடைசி ஆசையை சொல்ல. அதுக்கப்புறம் கடைசி ஆசை சொல்லிட்டு ராஜா குத்துட்டாங்களா? ஐயோ, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? எனக்கு கதையே மறந்து போச்சு. அப்போ வேற கதை சொல்லுங்க. அதுக்கு இன்டர்வியூ நடத்துறவங்க தானே வரணும். அப்போ நீங்க இன்டர்வியூ பண்ற ஆபீசர் இல்லையா? இல்ல, நானும் இந்த இன்டர்வியூக்கு வந்த கேண்டிடேட். நானும் தான் உங்களுக்கு முன்னாடி ஃபர்ஸ்டே வந்துட்டேன். என்ன பித்தலாட்டம் அது? எங்க எல்லாம் பார்த்தா பைத்தியம் மாதிரியா இருக்கு. கேள்வியா கேக்குறீங்க? என்ன சொன்னீங்க? டிகிரி படிச்சவங்களுக்கு மட்டும்தான் இங்க வேலையா? ஆமா, சம்பளம் கரெக்டா கொடுப்பீங்களான்னு கேட்கறதுக்கு அது ஆண்டவனுக்கு தான் தெரியுமா. உன்னை என்ன செய்யறது? என் மசில்ஸை காட்டும் போது அவ ஆரன் மாதிரி அமுக்கி அமுக்கி பாக்குறான். இது ரொம்ப முக்கியம், இவ்வளவு போடுங்க. போதும் போதும், இவளை அடிச்சு ஒன்னும் ஆக போறது இல்ல. இன்டர்வியூ பண்ற ஆபீசர் வர வரைக்கும் ஒரு டான்ஸ் ஆடுவோம். அதான் யாரும் இல்லையே. என்ன டான்ஸ்மா? வேற என்ன, ட்ரெண்டிங் டான்ஸ் தான்.
கேட்க தெரியுமா? இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு எல்லாரும் பதில் சொல்லணும். இல்லைன்னா இங்க யாருக்குமே வேலை கிடையாது. சுவிட்ச் போட்டா ஃபேன் சுத்தம், ஆனா ஃபேன் போட்டா சுவிட்ச் சுத்தமா? கோழி போற முட்டையில இருந்து கோழி வரும், ஆனா வாத்தியார் போற முட்டையில இருந்து வாத்தியார் வரா? சைக்கிள்ல போனா சைக்கிள் ஸ்டாண்ட் கூட வரும், ஆனா பஸ்ல போனா பஸ் ஸ்டாண்ட் கூட வருமா? ரேஷன் கார்டை வச்சு சிம் கார்டு வாங்க முடியும், ஆனா சிம் கார்டை வச்சு ரேஷன் கார்டு வாங்க முடியுமா? இந்த ஸ்டேஜ்ல எப்படி வேணாலும் ஆடலாம், ஆனா ஒரு ஸ்டேஜ் இருக்கு அதுல ஆடவே முடியாது. அது என்ன ஸ்டேஜ்? தெரியாது மேடம். உங்களுக்கு தெரியுமா? அதான் கோமா ஸ்டேஜ். ஐயோ முடியலடா சாமி. என்னடி இது? இந்த ஆபீசர் அம்மா கிட்டே மொக்க போறான். லூசா இருப்பாங்களோ? இப்படியே இருந்தா நம்ம எல்லாரும் சேர்ந்து கோமா ஸ்டேஜ்க்கு போக வேண்டியதான். சாரி மேடம், நீங்க தான் இன்டர்வியூ எடுக்க வந்த ஆபீசரா? ஓ ஆபீசர் ஒண்ணும் வரலையா? அப்போ நீங்க யாரு? நானும் உங்கள மாதிரி இன்டர்வியூக்கு வந்ததுதான். டேய் போடுங்கடி அவளை. ஆமா நீங்கெல்லாம் யாரு? ஆபீஸ்ல ஏன் கபடி விளையாடுறீங்க? என்னது கபடி விளையாடுறோமா? எங்களை பார்த்தா கபடி விளையாடுற மாதிரியா இருக்கு? ஆமா. என்ன கோமா, இங்க எவ்வளவு பெரிய ஃபைட் நடக்குது. கபடியா? கபடி பாருங்க அண்ணா விஷயமா பேசாதீங்க. உங்க WWF மேட்ச் எல்லாம் கிரவுண்ட்ல போய் வச்சுக்கோங்க. முதல்ல எல்லாம் கிளம்புங்க, நான் இந்த ஆபீஸை சுத்தம் பண்ணணும். ஆமா நீங்களாம் யாருன்னு சொல்லவே இல்லையே. இன்டர்வியூக்கு வந்தாங்கம்மா. என்னது இன்டர்வியூக்கு வந்தீங்களா? கிளஞ்சது கிருஷ்ணகிரி. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு யாராவது இன்டர்வியூ வைப்பாங்களா? முதல்ல அறிவில்ல. என்னது நம்ம எல்லாம் காலண்டர் பார்க்காம இங்க வந்துட்டோம். இப்படி ஆயிடுச்சு. சரி என்னதான் பண்றது? இந்த டிராமாவை டான்ஸோட முடிப்போம்.